ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் எஸ்எம்சிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எம்சியில் 50% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேசிக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னா ஏபிசிடி அப்படின்ற ஆல்ஃபபெட்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ண முடியும் கரெக்டாக. அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேண்டிலை நம்ம ரீட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ இங்கே பேசிக்காக பார்த்தா மேலேருந்து கீழே போகிறான் அப்படின்னு உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியுதா? இதே இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் கீழே வரான், அடுத்து நம்ம மேலே எப்படி போவான் அப்படின்ற அளவுக்கு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்ற டாபிக் உள்ள ஹைஸ் அண்ட் லோஸ், புல் பேக், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த 4 டாபிக் வரும். இந்த 4 டாப்பிக்குமே உங்களுக்கு தெரிஞ்சால் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஹைஸ் அண்ட் லோஸ்னால் என்ன, எப்படி இருக்கும், புல் பேக்னா என்ன, எப்படி இருக்கும், இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைஸ் அண்ட் லோஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும், லோ ஃபார்ம் பண்ணும், ஹை ஃபார்ம் பண்ணும், லோ ஃபார்ம் பண்ணும். இதை ஏன் நான் லோன்னு சொல்கிறேன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண உதவியாக இருந்த லோ இதுதான். அதுக்கு தான் நான் இதை லோன்னு சொல்கிறேன், இதை ஹைன்னு சொல்கிறேன். புரியுதா? இதே மாதிரி தான் இது லோவாக காரணம் இவன் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான், அதனால தான் இவனை நம்ம லோன்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லேயும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லோ ஃபார்ம் ஆகும், ஹை ஃபார்ம் ஆகும், லோ ஃபார்ம் ஆகும், ஹை ஃபார்ம் ஆகும். இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஹை இவன் தானே, ஸோ இவனை ஹைன்னு சொல்கிறோம். லோ ஹை, லோ ஹை, லோ ஹை, இதை மட்டும் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹைஸ் அண்ட் லோஸை ரியல் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இருக்கும், அப்புறம் அது புல் பேக்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பேசிக்காக ஓரலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட் போனோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி தான் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருக்குன்னா அடுத்த க்ரீன் கலர் கேண்டில் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரீவியஸான கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்குமா, கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்குமா, க்ளோஸ் ஆன இடத்துல பக்கத்து கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ பண்ணிவிட்டு அப்புறம் ஹை பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் எப்பயுமே ஒரு க்ரீன் கலர் பண்ணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லோ பண்ணிவிட்டு ஹை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்கே பாருங்க, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், ஸோ OLHCன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே தான் ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட்டு ப்ரீவியஸாக ஒரு ரெட்டு இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. கோடு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் இப்படி இருக்குன்னா அடுத்து இங்கே தான் ஓப்பன் ஆகும். கரெக்டாக அடுத்த ரெட் கேண்டில் இங்கே தான் ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணுன்னா இங்கே ஓப்பன் ஆகி ஒரு ஹை பண்ணிவிட்டு ஒரு நல்ல லோ பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து மேலே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பண்ணுறதுனால OHLCன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக புல் பேக்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி வைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஹை வச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு லோ பண்ணுமா, ஓவரலாக போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ரீவியஸாக வச்ச ஒரு ஹை. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஒரு லோ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? அடுத்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ரீவியஸா அதாவது இந்த லோ கேண்டிலோட ஒரு ஹை அண்ட் லோ இருக்குமா? அந்த ஹைய பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. இப்படி பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. ம். இப்படி பிரேக் பண்ணிட்டு இன்னி கொஞ்சம் மேல போனாலும் சரி, இல்ல மேல போல அப்படியே இங்க இருந்து இப்படி கீழ வந்தாலும் சரி, எதுனாலும் சரி. ஓகேங்களா? நம்ம இப்ப கொஞ்சம் மேல போயிட்டு இப்படி கீழ வரான்னு வச்சுக்கோங்க. கீழ வரப்போது கடைசியா பண்ண ஒரு லோ கேண்டிலுக்கு மேல உடைச்சு, அதாவது கடைசியா பண்ண ஒரு லோ கேண்டில் இருக்கா? அந்த கேண்டிலோட ஹைய பிரேக் பண்ணிட்டு அந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, அதுதான் ஒரு புல் பேக். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இங்க ஒரு ஹை பண்ணிருச்சு, இங்க ஒரு லோ பண்ணிருச்சா? இந்த லோ பண்ண இடத்தோட அங்க இருக்கிற கடைசி கேண்டிலோட ஹைய பிரேக் பண்ணிட்டு லோ பிரேக் பண்ணணும். இது என்ன பண்ணிடக்கூடாது? ப்ரீவியஸா பிரேக் பண்ண இந்த ஹைய, இந்த மேக் பண்ண இந்த ஹைய பிரேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்குள்ளேயே இங்க ஒரு ஹை பண்ணிட்டு லோ பண்ணணும். இது வரைக்கும் கூட போலாம். இங்க போயிட்டு இங்க பிரேக் பண்ணணும். இதுதான் ஒரு புல் பேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே தான் வைஸ் வெர்சா. நம்ம இதுக்கு அப் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். ஓகேங்களா? புல் பேக்ல டவுன் ட்ரெண்டுக்கு அடுத்து அப் ட்ரெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு லோ பண்ணுமா? அப் ட்ரெண்டுக்கு முதல்ல ஒரு லோ பண்ணுமா? அந்த லோ பண்ணிட்டு ஒரு ஹை பண்ணுமா? அந்த கடைசியா பண்ண ஹை கேண்டிலோட ஹை அண்ட் லோ இருக்கா? ஃபர்ஸ்ட் கீழ பிரேக் பண்ணிட்டு, இங்க பிரேக் பண்ணிட்டு, இந்த லோவை பிரேக் பண்ணாம இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுதான் ஒரு புல் பேக் அப் ட்ரெண்டுக்கு. ஓகேங்களா? இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுட்டாலே சிம்பிளா முடிஞ்சிடும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சிம்பிளா தமிழ்ல ஒரு நல்ல ஒரு மந்திரம் மாதிரி சொல்றேன். அதை மட்டும் நல்லா மண்டையில் ஏத்திக்கோங்க. அது இது தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகேங்களா? எப்பயுமே டவுன் ட்ரெண்ட்ல மேல உடைச்சு கீழே உடைக்கணும், அப் ட்ரெண்ட்ல கீழே உடைச்சு மேல உடைக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல மேல உடைச்சு கீழே உடைக்கணும், அப் ட்ரெண்ட்ல கீழே உடைச்சு மேல உடைக்கணும். இதுதான் புல் பேக். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் அடுத்தடுத்து வர டாபிக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குலாம் இதை வச்சு தான் நம்ம போடவே போறோம். ஓகேங்களா? இதை இப்போ ரியல் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஜென்ரலா இங்க ஏதாவது ஒரு ஹை எடுத்துக்கோங்க. பேசிக்கா இப்போதைக்கு பேசிக்கா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சும்மா ஏதாவது ஒரு ஹை போய்க்கோங்க. போக போக உங்களுக்கே பழகிடும். ஓகேங்களா? பார்த்தோன்னே இது நமக்கு ஒரு ஹையா தெரியுது, இது ஒரு லோவா தெரியுது. இதுக்கு இந்த இந்த ஸ்விங்ல ஏதாவது ஒரு கேண்டில் மேல பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் எதுவுமே அது இந்த கேண்டில் பிரேக் பண்ணல. ஓகேங்களா? அதனாலதான் இது ஹை இது லோன்னு எடுத்துக்கிட்டோம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த லோ கேண்டில் தான் மேல பிரேக் பண்ணியிருக்கான். மேல பிரேக் பண்ணிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாம இங்க வந்து பிரேக் பண்ணியிருக்கானா, அதனாலதான் இவனை ஒரு புல் பேக்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹை லோ ஹை லோ. ஓகேங்களா? அடுத்து இந்த லோ கேண்டில் இங்க மேல பிரேக் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்க தானே பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே இது பாருங்களேன். இது கடைசியா வந்த ஒரு லோ. இதுக்கு முன்னாடியே பாருங்க, இதுக்குள்ள இங்க பிரேக் பண்றதுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் மேல போய் பிரேக் பண்ணியிருக்கான்ல, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் இன்டர்னல் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்ல. நம்ம இப்போ பார்க்கறது மேஜர் தான். ஓகேங்களா? ஓகே, அப் ட்ரெண்டுக்கு ஏதாவது கிடைக்க தான் பார்ப்போம். இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை பண்ணியிருக்கு, இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கு, ஹை பண்ணியிருக்கா. இது ஒரு புல் பேக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு லோ, இது ஹை. ஓகேங்களா? இது ஒரு புல் பேக். புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் பார்க்க புரியும். ஓகேங்களா? சும்மா எனக்கு இப்போ ஹைஸ் அண்ட் லோஸ் புல் பேக்கை மட்டும் கண்டுபிடிங்க. நடுவில் உங்களுக்கு 1000 குழப்பங்கள் வரலாம். இப்போ தானே ஆரம்பிக்கிறீங்க, ஸோ நிறைய குழப்பங்கள் வரலாம். இந்த வீடியோவை பாருங்க, இந்த புல் பேக்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, இதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஓகேங்களா? எனக்கு டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நான் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் எஸ்எம்சியை பற்றி ஃபுல்லாக எண்ட் டு எண்டு ஃபுல்லாமே ஃப்ரீயாகவே நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறேன். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸு. இதை யூடியூப்பில் யாருமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து தெளிவாக சொல்லித் தர போகிறேன். ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூவை புரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.